கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 63ஆம் சங்கீதத்திலே 5வது அந்த 6வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது உண்மையாகவே இந்த நாட்களிலே நாம் தேவனை நினைக்கணும், கர்த்தரை நாம் நினைக்கணும். ஆகவே தாவீதுடைய சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நான் என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கிறேன்னு சொல்லுகிறான். அதாவது நான் படுத்திருக்கும் பொழுது, நாம் நித்திரைக்கு போகும் பொழுது, நாம் படுக்கையில் இருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நம்ம நினைக்கணும். நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம நினைக்கிறோம், நண்பர்கள் நினைக்கிறோம், குடும்பத்தை நினைக்கிறோம், இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் நினைக்கிறோம். அதனால் நமக்கு தூக்கம் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? என் படுக்கையில் நான் கர்த்தரை உம்மை நினைக்கிறேன்னு சொல்லுகிறான். அப்போ கர்த்தரை நாம் நினைக்கும் பொழுது அதில் வருகிற காரியம் என்ன? அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினாலே உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போது நம்முடைய படுக்கையிலே நாம் படுத்திருக்கும் பொழுது, நித்திரைக்கு முன்பாக நாம் கர்த்தரை நினைக்கும் பொழுது, அவர் நமக்கு துணையாக இருந்து அவருடைய செட்டிலின் கீழே ஒரு களி கூறுதல். செட்டைகள் என்று சொன்னால் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம், ஆறுதல் கொடுக்கிற ஒரு இடம். நமக்கு அடைக்கலமும் நமக்கு ஆறுதலும் ஒரு களி கூறுதலும் சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நமக்கு உண்டாகிறது. எப்பொழுது சொன்னால் நம் படுக்கையிலே அவரை நினைக்கும் பொழுது. ரெண்டாவதாக அந்த நீதிமொழியிலே நாம் வாசிக்கிறோம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நம்முடைய வழிகளில் அவரை நினைக்கும் போது நம்முடைய பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய வழிகளிலே நாம் அவரை நினைக்கணும். நம்ம கடந்து போகிற பாதையிலே, நம்முடைய வழியிலே, நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் நாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை, நம்முடைய வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். என வேதத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்னே போய் கோணானவர்களை நான் செவ்வையாக்குவேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வழிகளிலே நாம் கர்த்தரை நினைக்கும் பொழுது அவர் நம்முடைய வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறவராக நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருகிற ஒரு தேவன். மூன்றாவதாக யோவானுடைய புஸ்தகத்திலே அந்த 2ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, யோவானுடைய புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே அந்த 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமா தொய்யும் பொழுது, என் ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது நான் உம்மை நினைத்தேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி யோவானுடைய புஸ்தகத்தில், சரித்திரத்தில், என் ஆத்துமா தொய்யும் பொழுது நான் உம்மை நினைத்தேன் என்று சொல்லுகிறான். அப்போது ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது, நம் கர்த்தரை நினைக்கும் பொழுது தேவன் நம்மளை கரை சேர்க்கிறவராக இருக்கிறார். யோனா நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், தேவனை நினைத்தான். தேவன் மீனுக்கு கட்டளையிட்டதுனால மீனானது கரையிலே அவனை கக்கிட்டுன்னு சொல்லி வேதத்தில் அந்த கடைசியிலே வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. அப்போ நாம் நம்முடைய ஆத்துமா தொய்யும் பொழுது, நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது, நாம் அவரை நினைக்கும் பொழுது தேவன் நம்மளை கரை சேர்க்கிறவராக இருக்கிறார். எல்லா நெருக்கத்தையும், நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அவர் மாற்றி நம்மை கரை சேர்க்கிற ஒரு நல்ல தேவன். அப்போ உண்மையாகவே அந்த நாட்களில் நாம் தேவனை தான் நாம் என்ன செய்யணும்? நினைக்கணும். நாம் அவரை நினைக்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமும் ஆறுதலும் துணையும், நமக்கு ஒரு களி கூறுதலையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வழிகளிலே நாம் அவரை நினைக்கும் பொழுது நம்முடைய வழிகளை அவர் செவ்வாய்ப்படுத்துகிறார். மூன்றாவது, ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது நாம் அவரை நினைக்கும் பொழுது எல்லா சோர்வுகளையும் நெருக்கத்தையும் அவர் மாற்றி நம்மை கரை சேர்க்கிற ஒரு நல்ல தேவன்.
நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் நாங்கள் உண்மை நினைத்து உம்முடைய நன்மைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போகும் பொழுது, உம்மை நினைக்கும் பொழுது, எங்கள் நெருக்கத்தெல்லாம் மாற்றி நீர் எங்களை கரை சேர்க்கிற, அக்கறைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதியும். சோர்ந்து இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் நாட்களிலே ஆண்டவரே நீர் பலப்படுத்தி, நெருக்கத்தை மாற்றி நீர் அக்கறைக்கு கொண்டு போவீராக, கரை சேர்ப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.